வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மெல்டிங் கட்ஸில் ஒரு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியலில் ஆக்ஷன்ஸ், அதாவது ஃபோட்டோ ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க, அதாவது ஆக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜ். ஸோ அந்த எடுக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 300 இருக்கணும். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் Ctrl Alt I கொடுத்து அதோட ரெசல்யூஷன் நீங்கள் அதிகமாக இருந்ததுன்னா 300 மாற்றிக்கலாம். இல்லை ஒரு 200 250 அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் 300 கூட மாற்றிக்கலாம். ஸோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.2க்கு, அதாவது வித் 1.2, ஹைட் 1.6 தான் இது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். செக் பண்ணிக்கோங்க, க்ராப் பண்ண இமேஜ் ரெசல்யூஷன் 300 இருக்கணும். அதாவது அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதை 300 மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்தது நம்ம ஆக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஆக்ஷன்ஸ்க்கு விண்டோஸில் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி Alt F9 கூட அடிச்சுக்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் க்ரியேட் நியூ ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நேம் கேட்கும். அதில் நேம் ஆக்ஷன் 1 இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கீ F2 F3 நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி கலரு ரெட்டு எல்லோ அந்த மாதிரி நிறைய கலர் இருக்கும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ரெக்கார்ட் கொடுங்க. ரெக்கார்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை Ctrl A கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். Ctrl C கொடுங்க, காப்பி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷீட் புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சைஸு 6க்கு 4, ரெசல்யூஷன் 300 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அங்கே காப்பி பண்ண இமேஜை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். Ctrl V பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிரும். இது நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல அது ப்ளேஸ் பண்ணிவிட்டு Alt Shift ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பி வரும். இந்த 4 காப்பி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா Ctrl E ப்ரெஸ் பண்ணி, அதாவது எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். Ctrl E செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிடுங்க. மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி Alt Shift யூஸ் பண்ணிவிட்டு மவுஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அதையும் டூப்ளிகேட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இந்த 2 லேயரையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கோங்க. Ctrl E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மெர்ஜ் பண்ணிவிட்டு Ctrl A ப்ரெஸ் பண்ணிவிட்டு V டூல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இது சென்டராக இருக்கிற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இதுதான் நம்ம ஒரு ஆக்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது தேவையில்லை, இது க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு இமேஜ் எடுத்து அதுக்கு ஆக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ ரெசல்யூஷன் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இமேஜையும் நான் க்ராப் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, 1.2 × 1.6 இன்ச்சு. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு அதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு Ctrl T ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த பார்ட் வேணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் மேலே ஃப்ளாட்டன் இமேஜ்னு இருக்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா Ctrl A ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் நமக்கு எந்த ஆக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஆக்ஷன் செலக்ட் பண்ணி ப்ளே கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் ஃபோட்டோ ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ண ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பாஸ்போர்ட் சைஸ் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் 6 பாஸ்போர்ட் சைஸு 4 ஸ்டாம்ப் சைஸ் கூட வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெல்டிங் கட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.